கதிர் பயங்கர கோவமா இருக்காரு. அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா எங்க அப்பாவ அடிச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா பேசிட்டு இருக்காரு. ஆமா கதிரு, எல்லாமே நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்றாரு. என்ன வந்து அவன் அடிக்கல, ராஜி அடிக்க வரும்போது தெரியாம என் மேல பட்டுடுச்சு அப்படின்னு சொல்றாரு. உடனே மீனா சொல்றாங்க, ஆமா கதிரு, ஆமா உண்மையா தான் அடிச்சிட்டாங்க. நீ போய் சண்டை போடு போ. ஏண்டி ஏண்டி நீ வேற உசுப்பேத்திட்டு இருக்க, கம்முன்னு இருடி அப்படின்னு சொல்லிட்டு கோமதி மீனா கிட்ட சொல்றாங்க. வேற என்ன அத பண்ணுவாங்க? ஏதோ தெரியாம பட்டுடுச்சுன்னு சொன்னா அதோட விட வேண்டியது தானே. அதுக்காக போயிட்டு சண்டை போடுவாங்களா என்ன? நீங்க போயிட்டு கொஞ்சம் பேர் அடிங்க. அவங்க வந்து அடிப்பாங்க. தேவையா இதெல்லாம்? எங்கேயாவது விட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிட்டு இருக்காங்க. சரி விட்டுடுறா கதிர், எதுவும் பண்ணாதடா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லிட்டு இருக்காங்க. எவ்வளோ தைரியம் அவனுக்கு! எப்போ பார்த்தாலும் யாரையாவது அடிச்சிட்டே இருக்கான். இதான் வேலையா அவனுக்கு? ஏதோ பரவாயில்ல, அவங்கெல்லாம் கூட பரவாயில்ல மாமாலாம். ஆனால் இவன் இந்த காலத்து ஆள் தானே, இவன் எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் பயங்கர கோவமா பேசிட்டு இருக்காரு. சரி விடுங்க, இதை பற்றி இதுக்கு மேலே எதுவுமே பேச வேண்டாம், வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. ராஜி சொல்கிறாங்க, நீங்கள் மேலே படுத்துக்கங்க, நான் கீழே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை இல்லை இல்லை, நான் பெட்டுக்கெலாம் கேட்கல, நீ படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறாரு. ஏன்னா ரொம்ப வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ராஜிக்கிட்ட கேட்குறாரு. இல்லை இல்லை பரவாயில்ல, இல்லை தவடை ரொம்ப வீங்கியிருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு கதிர் சொல்கிறாரு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க. அவன் காட்டு முராண்டி அவனை ஒன்று எப்படி அடிக்கிறான் பாரு, எதனா ஒன்று வாய் பேசுகிறதே கிடையாது, எல்லாத்தையும் போட்டு அடிக்கிறது, இதுதான் அந்த குமாருக்கு வேலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக பேசிகிட்டு இருக்காரு. அங்கே அப்பத்தா கோவமாக கத்திட்டு இருக்காங்க. டேய் குமார், எதுக்குடா நீ இப்படியா பண்ணிகிட்டு இருக்க, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா? கை ஓங்கியிருக்க, ஏதோ தெரியாமல் வழிக்கு விழுந்துட்டா, அதனால தானே அவள் காப்பாற்ற வந்தா, தூக்கி விடத்துக்கு தானே வந்தா, அவளை போட்டு இப்படி அடிச்சு வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர குமாரை திட்டுறாங்க. இங்கே பாருங்க, என்னை திட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு குமார் சொல்கிறாரு. பின்ன திட்டாமல் என்ன பண்ணுவாங்க? எதுக்காக போயிட்டு நீ ராஜியை அடிச்ச? ஏதோ வடிவு விழுந்ததுனால தான் தூக்கி விட்ட, எதுக்காக நீ போட்டு அடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக பேசிகிட்டு இருக்காங்க. என்ன சொன்னதே சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு குமார் பயங்கரமாக கோவப்படுறாரு. என்னங்க ஏதாவது பேசுங்க, வாயை திறந்து தயவு செய்து ஏதாவது பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு வடிவு சொல்கிறாங்க. அப்பயும் அவர் அமைதியாக இருக்கார். கண்டவங்களாம் போட்டு என் பொண்ணை அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வடிவு சொல்லிட்டாங்க. அதை கேட்ட உடனே குமார் பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. குமாரோட அம்மா அப்பா எல்லாருமே பார்க்குறாங்க. யார்? என் புள்ள கண்டவனா பார்த்தீங்களாண்ணே எப்படி பேசுகிறாங்க அண்ணின்னு சொல்லிட்டு. கண்டவன்னு சொல்கிறீங்களே, உங்கள் பொண்ணு ஓடி போகும்போது என் பையன் தான் நைட்டு பகல் எல்லா நேரமும் தேடி கிடந்தான், அவன் உங்களுக்கு இப்போ கண்டவன் ஆயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அமைதியாக இருக்காங்க. வடிவு எதுவுமே பேசவே இல்லை. எதுக்காக நீ குமார் அப்படி சொன்னேன்னு சொல்லிட்டு அப்படியே அடிக்கிறாரு. ராஜியோட அம்மாவை அவங்க அப்பா அடிச்சிட்டாரு. அடிச்சிட்டோட ஏன்டா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, இதுனா பழக்கம், பொம்பளைங்களை கை நீட்டி அடிக்கிற பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அப்படியே கோவமாக வருது. அப்படியே அமைதியாக இருக்கார், எதுவுமே பேசல. என்னதான் இருந்தாலும் கண்டவங்கன்னு சொன்னது தப்பு தானே, அவன் குமார் யார், நம்ம வீட்டோட ஒரு புள்ள தானே, இப்படி தான் பேசுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாரு. டேய் குமார், உன்னால் தாண்டா எல்லாமே வருது, இனிமேல் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை ஏதாவது போனேன்னு வச்சுக்கோ, உனக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் பயங்கர கோவமாக திட்டிகிட்டு இருக்காங்க. எல்லாருமே ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. அங்கே ராஜி அப்படியே வராங்க சமையல் ரூமுக்கு. வந்தவொடனே என்ன சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க மீனா கிட்ட. உங்களுக்கு என்ன தோணுதோ அது சமைங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. என்னடி ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், எது என்ன சமைக்கிறேன்னே தெரியாது, எதுக்காக நீ வெங்காயத்தை அரைஞ்சிட்டு இருக்க அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. என்ன சமையல் பண்ணாலும் வெங்காயம் போடணும்ல, அதனால தான் நான் அரைஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. ராஜி வராங்க. நான் ஏதாவது தடை செய்யட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைம்மா எதுவுமே வேண்டாம், தவடை ரொம்ப வீங்கியிருக்கு, உனக்கு வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க. ஆமாம் வலிக்குதுன்னு சொல்கிறாங்க. சரியாயிடும் என்ன விடு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக மீனா இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க. நான் தான் ஓடி போனவன் சொன்னீங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஓடி போனவன் சொல்லிட்டேனா? ஐயோ சாரிம்மா. ஆமாம் இல்லை, நீ ஓடி போலையே, நீ காரில் தானே வந்த, மாற்றி சொல்லிட்டேன். இனிமேல் என்ன சொல்கிறேன், காரில் வந்தல்ல அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே மீனா அப்படியே பார்க்குறாங்க. என்னதான் இருந்தாலும் நீங்கள் இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. சரிம்மா தயவு செய்து விட்டுடுமா, நான் ஓடி போனவன் இனிமேல் சொல்லவே மாட்டேம்மா அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. மீனா அப்படியே ராஜியை பார்க்குறாங்க.